ஹாய் கமல் ஒர்க்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட் ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். தமிழில் இருக்க ஃபுல் லெசன்ஸையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் பொருள் கூறுக, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்க தமிழ் சப்ஜெக்டோட எல்லா லெசனோட பொருள் கூறுக மொத்தம் எத்தனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 22 இருந்துச்சு. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 32 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் ஒரு 15 இருந்தாங்க. அப்புறம் சொற்றொடர்கள் அமைத்து எழுதுக்க ஒரு 12 இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக தமிழில் என்னென்ன தலைப்பில் கொஷின்ஸ் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை புக் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா தலைப்புகள் மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மனப்பாட பகுதி எது முக்கியமாக வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒன் டைம் நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனப்பாட பாடல்கள் பார்த்திங்கன்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால், பராபர கன்னி, திருக்குறள். திருக்குறளில் 3 திருக்குறள் வந்து மனப்பாட பாட்டாக இருக்குது. ஸோ இது 3த்தையும் நல்லா கண்டிப்பாக அடி பிறலாமல் எழுதணும். புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். தரவாக இருக்கணும், எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இலக்கண பகுதி பார்த்திங்கன்னா, 3 வகையான இலக்கண பகுதி இந்த இயல் 3லையுமே இருக்குது. அதாவது தமிழில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 3rd டேர்மில் மட்டும். 4 வகை சொற்கள், பெயர்ச்சொல், அணி இலக்கணம், இந்த 3 இலக்கண பகுதியும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 3 இலக்கண பகுதியில் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கணும். அதாவது 1 மார்க் கொஷின். வினா விடைகள்னால் ஷார்ட் கொஷின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். முக்கியமானதில் அதில் இருக்க ஷார்ட் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஒரு 2 or 3 தான் இருக்கும். அதை கொஞ்சம் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதி ஃபுல்லாக கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு புக் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா 3rd டேர்மில் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் தமிழில் இதெல்லாம் இந்த தலைப்புகள்லாம் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இண்டிகேட் பண்ணியிருக்கிறது. இதுலேருந்து தான் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகள்லேருந்து கேட்பாங்க. அப்புறம் சேர்த்தெழுதுக, எதுகை சொற்கள், மோனை சொற்கள், பொருள் கூறுக, எதிர்சொல் தருக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, அப்புறம் சரியான விடைகள், அப்புறம் கலைச்சொற்கள் கேட்பாங்க. பொறுத்துக, சொற்றொடரில் அமைக்க, அப்புறம் 2 மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கட்டங்களில் உள்ள சொற்களை தொடர்கள் உள்ளாக்குக. அடுத்து ஏதேனும் தலைப்பில் கவிதை எழுதுங்க. ஏதேனும் ஒரு தலைப்பை கொடுத்து நம்ம தலைப்பை வச்சு நம்ம ஏதாவது ஒரு தலைப்பு வச்சு நம்மளே கவிதை எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 5 மதிப்பெண் வினாக்கள், அடுத்து கட்டுரைகள், அப்புறம் கடிதங்கள், அப்புறம் பத்தியை படித்து விடையளிக்கணும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை படிச்சுட்டு அதில் உள்ள கேள்விக்கு பதில் சொல்லணும். அகர வரிசைப்படுத்தி எழுதுக்க, நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸில் மாற்றி கொடுத்துருவாங்க, அதை அகர வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும். பா வரிசைனா பா வரிசை, சா வரிசைனா சா வரிசை, அது மாதிரி எழுதணும். அடுத்து பிழை திருத்தி எழுதுக்க, தப்பாக கொடுப்பாங்க, எழுத்துக்கள் தப்பாக கொடுப்பாங்க, சரி பண்ணி எழுதணும். அப்புறம் மாணவர்களோட பொறுப்புகள் எல்லா பாடப்பகுதியிலுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இது துணைப்பாட பகுதிக்கு பின்னாடி இருக்கும் மாணவர்களின் பொறுப்புகள்னு சொல்லிட்டு 1 2 இருக்கும். அதை கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு குறிப்புகளை கொண்டு எழுதுக்கு அப்படின்னா குறிப்பு கொடுத்துருவாங்க, அதை கொண்டு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதணும். அடுத்து தொடரை முறைப்படுத்தி எழுது, தொடர் மாறி இருக்கும், அது சரியாக எழுதணும். ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக, நம்மளுக்கு ஒரே ஒலி ஒரே வேறு எழுத்தாக இருக்கணும், ஆனால் ஒரே ஒலியாக இருக்கும், ஒரே சவுண்டாக இருக்கும். அது என்னன்னு கரெக்டாக அதுக்கு பொருள் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு சொல் ஒரே சொல் இரு பொருள், ஒரே சொல்லாக இருக்கும் ஆனால் 2 பொருளாக இருக்கும். இந்த மாதிரி தலைப்புலாம் வந்து 3rd டேர்மில் 6th ஸ்டாண்டர்டுக்கு கொஷின் கேட்குறாங்க. அதனால நீங்கள் வந்து இதை புக்கை எடுத்து ஒரு 1 டைம் ரிவிஷன் பண்ணால் தான் இது புரியும். 1 டைம் எல்லாத்தையுமே ஆன்சர் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு நடத்திருப்பாங்க. அதை வந்து அப்படியே 1 டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன மனப்பாட பகுதி, இலக்கண பகுதி மற்றும் தமிழில் என்னென்ன மாதிரி கேட்பாங்க, எந்தெந்த தலைப்பில் கொஷின் கேட்பாங்கன்ற பற்றி இண்டிகேட் மட்டும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஷார்ட் கொஷின், அதாவது தமிழில் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கொஷின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், எல்லா ஷார்ட் கொஷினும் கொடுக்கல. அது என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருக்க கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து முந்தின வருஷத்துலலாம் வந்துருக்குள்ள அந்த 3rd டேர்ம் கொஷின் பேப்பர், ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அதுலேருந்து எடுத்து முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இது சடனாக ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம புக்கை கவர் பண்ணி எல்லாமே படிச்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு புக்கு கொடுக்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் கொடுத்துருக்கேன். சடனாக படிக்கிறதுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாய்.